ஒரு சின்ன ஜெபமனோ இயேசுவின் நாமத்தினாலே நீர் எங்களோடு பேசும், எங்களை வழிநடத்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நான் சொல்கிறத நல்ல கவனமாக காட்டுக்கிறேங்க. நீ வளர்ந்த ஆள்கிட்டலாம் இப்படி சத்தியங்களை பேச முடியும், எல்லாத்தையும் பேச முடியாது. நீங்கள் ஆவிக்குரிய தெளிவு, உங்கள் வீட்டில் ஆவியானவர் அசைவாடுத தன்மை, ஆண்டவர் நடத்துகிற தன்மை, இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு புரிய தெரியணும். இந்த நீங்கள் தேவனுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான், வசனத்தில் உங்கள் இருதயத்தில் ஓடிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் ஆவியானவர் நடத்துகிறதும் பிசாசு நடத்துகிறதும் உங்களுக்கு தெரியும். இது பொல்லாத உலகம். இந்த உலகம் பொல்லாதவன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது தான் எல்லாமே. நீங்கள் அந்த அவனுடைய ஆளுகையை பூரணமாக அறிகிறது போல அதை நீங்கள் அறிய வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நஷ்டம் வரும்போதெல்லாம் அந்த பிசாசு ஆளுகைன்னு தெரிஞ்சு போகும். ஆனால் ஆவியானவருடைய ஆளுகையை நாம் கண்டுபிடிப்பது முடியாத காரியம். ஆனால் நீங்கள் ஆவியானவருடைய ஆளுகையை கண்டுபிடிக்க வேண்டும். நான் செல்வம் ஒரு சாட்சி சொன்னார். நான் பைக்கில் வந்துக்கிட்டே இருந்தேன். வந்தோடனே லெஃப்டில் கட் பண்ணும்போது பின்னால் உள்ளவன் இண்டிகேட்டரை பார்க்காம என் மேலே மோதிக்கான். கூட்டம் ரொம்ப கூடிட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆகிட்டு, என் பொட்ட பிள்ளை ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டு, ஆள்லாம் ரொம்ப கூடணுன்னு. ஆனால் லேசாக போச்சு, அந்த பிள்ளைக்கும் லேசாக போச்சு, எனக்கும் லேசாக போச்சு. இது இந்த காலை ஜெபத்தில் நான் கலந்துக்கிட்டதுனால தான் வருகிற பாதுகாப்பு. இந்த காரியங்களை நீங்கள் உணர தெரியணும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இதை உணர தெரியணும். இது பிசாசினுடையது, இது தேவனுடையது, இது பிசாசினுடையதுன்னு தெரிய வரணும். நீங்கள் அப்படி தெரிய வந்தால் என்ன நடக்கும்னா விசுவாசம் பெருகும். விசுவாசத்தை இப்போ நீங்கள் அதிகாலை வேலை சாயங்கால வேலை ஜெபத்தில் யாராக ஒரு ஆள் கலந்துக்கணும். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு, உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பு. எங்கோ இருக்கிற உங்கள் பிள்ளைகளை, எங்கோ இருக்கிற மனைவியை, எங்கோ இருக்கிற கணவனை நீங்கள் தேவ பிரசன்னத்தில் இருக்கிற அந்த ஒரு நிமிடம் அது பாதுகாக்கும். அதுதான் பாதுகாக்கும். செட்டைகளின் நிழல்னு எழுதியிருக்கலாம், அதுதான் அந்த பாதுகாப்பு தான் செட்டைகளின் நிழல்னு எழுதியிருக்கு. அந்த தேவ பிரசன்னத்தின் நிழல். நீங்கள் எங்கோ என் பிள்ளை பாம்பேக்கு போகிறான், அல்லது வெளிநாட்டுக்கு போகிறான், நீங்கள் தேவ பிரசன்னத்தில் இருக்குது நிமித்தம் அந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்படும். நான் திரும்பவும் சொல்லுதான், உங்கள் உலகத்தில் எல்லார் வீட்லையும் நடக்கிற மாதிரி நம்ம வீட்டில் நடக்கிறது இல்லை. ஒத்துக்கிட்டீங்களா? ஆனால் எல்லா வீட்லேயும் நடக்கிற அநியாயங்கள், எல்லா வீட்லேயும் நடக்கிற கண்ணீர்கள், எல்லா வீட்லேயும் நடக்கிற வியாதிகள், எல்லாம் நமக்கு வியாதி வருது. ஆனால் அதுக்கு ஒரு போக்கு இருக்குது. எல்லார் வீட்டில் வர்ற பிரச்சனை நமக்கு வரல. இது எல்லாமே ஆண்டவருடைய நடத்துதல். அல்லேலூயா. அந்தகாரம் இரவாய் மாறும், இரவு இருளாய் மாறும், இருள் மரண இருளாய் மாறும். சொல்லுங்க. அந்தகாரம் இரவாய் மாறும், இரவு அந்த இருளாய் மாறும், இருள் மரண இருளாய் மாறும். இந்த சாயங்கால இருட்டு வருதுல்ல, அது நல்ல வெளிச்சம் இருந்துக்கிட்டு இருக்கும்போது சாயங்காலம் ஆக ஆக இந்த மலைக்குள்ளே இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். வேகமாக அந்த இருட்டு வர்றது தெரியும். மலைக்கு போய் மாடு மேய்க்க போகிறவங்களுக்குலாம் கிளீனாக தெரியும். 6 மணி ஆகிட்டுனா இங்கெல்லாம் வெளிச்சமாக இருக்கும். அங்கே மலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருட்டாயிரும். 5 மணி 6 மணி ஆகிட்டுனா இருட்டாயிரும். ஏன்னா அந்த சைடு சூரியன் கீழே இறங்குது, இந்த சைடு மலை, இந்த மலைக்கு இந்த சைடு பூராமே மறைச்சிடும் அந்த சூரிய ஒளியை. 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா கும்ம இருட்டாயிரும். ஆனால் ஊருக்குள்ளே வர வர நீ மலையை விட்டு இறங்கிட்டீங்கன்னா அந்த வெளிச்சம் பையா குறையும். மலைக்குள்ளே இருக்கும்போது வெளிச்சம் வேகமாக குறைஞ்சி இருளுக்குள்ளே வரும். அல்லேலூயா. அந்த அந்தகாரம் என்ன செய்யும்? கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்சம் தூரம், கொஞ்சம் நேரம் ஆயிட்டுன்னா அல்லேலூயா, எங்கே பார்த்தா ராத்திரி வெளிச்சம் மாதிரி, ராத்திரி மாதிரி ஆயிரும். ராத்திரின்னு என்ன, முன்னே போகிற ஆள் தெரியும், ஆனால் இன்னாருன்னு தெரியாது. ஆமென். அப்படி தானே? முன்னால் யார் போகிறான்னு ஒரு ஆள் போகிற மாதிரி தெரியும், ஒரு மாடு போகிற மாதிரி தெரியும். அது என்ன கலர் மாடுன்னு தெரியாது, மாடு போகுது. ஆனால் இருள் வந்துட்டுன்னா நீங்கள் மாட்டு மேலே மோதினாலும் தெரியாது, அது மாடு தான். இல்லையா? நான் வெளியே உள்ளது சொல்லுவேன், ரோட்டில், ஊருக்குள்ளே
இருள் வந்துட்டுனா எதுவுமே தெரியாது, உங்க முன்னால என்ன இருக்குன்னே தெரியாது. ஆமென். இருட்டாயிரும். மரண இருள் என்ன தெரியுமா? இந்த இருளின் மத்தியில் உங்க இருதயம் பயப்படும். என்ன பயப்படும்? ஏதாவது பாம்பு கிடக்குமோ, இது கடிச்சிருமோ, நம்ம கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயம், மரண பயம் நமக்குள்ள வந்துடும். எதை பார்த்துன்னா அந்த இருளை பார்த்து. ஏன்னா இந்த காட்டுக்குள்ளெல்லாம் அந்த ஒரு தாவீதெல்லாம் எப்படி தான் போய் படுத்துருக்காரு அது எனக்கு தெரியல. அந்த குத்து இருளெல்லாம் உள்ளே போய் படுத்துருக்கு, ரொம்ப சங்கடம். நான் படுக்கவே மாட்டேன். அதான் பழகமா போச்சு. அதே ஆளை கடலில் கொண்டு போய் விடுங்க, இவ்வளோ ஒரு பையன் கடலில் அம்பாட்டில் சின்ன போட்டை வச்சுட்டு உருன்னு போயிருந்தோம். இவ்வளோ மாதிரி பையன் கீழே தவுசர் கூட போடல, அவ்வளோ வேகமாக போகிறான். இதே காட்டுக்குள்ளே படுக்கிற ஆள் அங்கே கடலுக்குள்ளே செய்ய முடியாது. கடலுக்குள்ளே படுத்துருக்க பையன், கடலுக்குள்ளே அவ்வளோ வேகமாக போகிற பையனை நான் இந்த இது என்னது கன்னியாகுமரியில் போய் ஒரு நாள் சுற்றி பார்க்கணுன்னு போயிட்டு கடல் ஓரமாக அப்படியே போகுமேன்ட்டு போகிறேன். இதே மாதிரி பிள்ளைகள் பூரா கடல், எவ்வளோ பெரிய கடல், உள்ளே முங்கி குளிச்சு விளையாண்டுக்கிட்டு கிடக்கும் கடலுக்குள்ளே. என்னது அந்த இது போட்டுப்பாங்க, தடுப்பு போட்டுப்பாங்க, அதுக்கு அந்த சைடு அலை வராது. அந்த அங்கனை போட்டு சின்ன பிள்ளைகள் பூரா உப்பு தண்ணியில் கடந்து விளையாண்டுக்கிட்டு கிடக்கு. நம்ம இங்கே கீழே பார்த்துட்டு அங்கே பார்த்தா அது பயங்கர கடலாக தெரியுது, அதில் போய் எங்கே குளிக்க? அல்லையா? இந்த மரண இருள் அப்படிதான் தெரியும். செத்துருவோமோ, பயந்துருவோம், அல்லையா, இதாயிருமோ அதாயிருமோ, வயிற்றில் வலிக்கிற மாதிரி இருக்குது, கட்டியாக இருக்குமோ, அல்லையா, காய்ச்சாரமாக இருக்குது, கேன்சர் வந்துருமோ, இப்படி பயம் அநேகருக்கு. இது மரண இருள். அல்லேலூயா. இந்த மரண இருள், இந்த காரிருள், மரண இருளாய் ஆகினாலும் சரி, கர்த்தர் உன் மேலே வெளிச்சமாக இருக்கணும், உன் மேலே தேவன் உதிக்கணும். அல்லேலூயா, உதிக்கணும். வாசிப்போம் ஒரு வசனத்தை. பதினொன்று 12. இருள் என்னை மூடிக்கொள்ளும், என்ன இருள் என்னை மூடிக்கொள்ளும், வேதம் சொல்லுது. இருள் வந்தாலும் இரவு அப்படியே எனக்கு வெளிச்சத்தை கொடுத்துரும். ஏன்? எந்த வெளிச்சம் தெரியுமா? நான் தேவனுக்குள்ள இருக்கிறதுனால அந்த வெளிச்சம். நான் எவ்வளவு தேவனுடைய நாமத்தினால இருளை கடந்து செல்வேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். இருள் என்ன இருளுங்க, நல்ல வாழ்க்கை ஓடிட்டு இருக்கோம். பிரச்சனை எப்படி வருதுன்னே தெரியாது. இவனுக்கு வந்தது மரண இருள். யார்? யோபுவுக்கு. ஒரே நாள் ஆடு மாடு எல்லாமே செத்து போச்சு. ஒட்டகம்ல 4000 ஒட்டகம், ஆடு 5000 ஆடுகள் அப்படின்னு ஒரே நேரத்தில் செத்து போகுது. பிறந்த பிள்ளைகள்லாம் ஒரே நாள். அதெல்லாம் மரண இருள். எப்போ என்ன நடக்குன்னே சொல்ல முடியாது. மறுபடியும் பாருங்க, போன தடவை செஞ்ச திட்டங்கள் பூரா கிளீனாக ஓடுனுச்சு. அங்கே கவுக்கணுமா, அங்கே கட்டணுமா, இந்த 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 ஸ்டேட்டில் ஆட்சியை பிடிக்குமா, இந்த ஸ்டேட்டில் இவனை ஒழிக்கணுமா, எல்லாம் கிளீனாக நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ எதை கை வச்சாலும் ஒன்றும் ஓட மாட்டேக்கு. இதுக்கு பேர் தான் மரண இருள். நீங்கள் இருளுக்குள்ளே போனால் பிசாசு தான் உங்களுக்கு உதவி செய்வான். மரண இருளுக்குள்ளே இருந்து விடுவிக்கிறது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நல்ல எழுதியிருக்கு பாருங்க. இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும், என்றாலும் என்ன அர்த்தம்? மூடினாலும் இரவு என்னை சுற்றிலும், இரவுல என் சுற்றிலும் என்ன அப்படி இருக்குமா? வெளிச்சமா இருக்கும். எப்படி ஒரு வாசனத்தை பாருங்க. அடுத்தால எனக்கு எழுதியிருக்கு, உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் ஒன்று போலதான். ஆமென். நிசியாவும் நம்ம
ஜோசுவாவும் போய் ஒரு சேலையை வச்சு அந்த சூரியனை மறைச்சிருவீங்களா? ஒரு 10 தார்பாய தச்சு மறைச்சிடலாமா? அது எவ்வளவு பெருசா இருக்கும். சரி, இந்த சூரியன் அமெரிக்காவில் தெரியுமா? இப்ப வந்து இருட்டாக இருக்கும். சூரியன் தெரியுமா? அல்லேலூயா. அதுதான் தேவன். எது மகாபரிய வெளிச்சம் தான் என்னது? தேவன். அவருக்கு இருளும் ஒன்றும் இல்லை, வெளிச்சமும் ஒன்றும் கிடையாது. அந்த வெளிச்சமும் அந்த அல்லேலூயா அந்த இருளுமா அந்த வெளிச்சமும் அந்த ஒளியும் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா இருளை தேவனுடைய நாமத்தினாலே எப்படி போவேன்? கடந்து போவேன். வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசிப்போம், கொஞ்சம் கச்சிக்கிறமாய் முடியும். 35வது அதிகாரம், சங்கீதம் 35 3, 4, 5, 6. ஆமென். ஆமென். அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்மாவுக்கு சொல்லும். ஆமென். என் ஆத்மாவுக்கு சொல்லும். என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். 35, 4, 5, 6 3, 4, 5, 6 ரைட். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. ஆமென். எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் ஆமென் நானும் அடைவார்களாக. ஒரு நிமிஷம். இருள் வரும்போது என்ன செய்தான்? துன்பம் வந்து நம்ம எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி என்னை மறிக்கிற சத்துருக்கு முன்பாக அவர் என் ஆத்துமாவை குறித்து சொல்லணும். நீ பயப்படாத ஆத்துமாவே, கலங்காதே ஆத்துமாவே, உனக்கு ரட்சிப்பு யாரு? நான் தான் ரட்சிப்புன்னு எனக்கு ஆத்துமாவில் வந்து சொல்லுவியா? அல்லேலூயா. மனுஷன் பயப்படாதன்னு சொல்லுறதுக்கும் தேவன் பயப்படாதன்னு சொல்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஒரு ஒரு பிசாசு கரெக்டாக எழுதியிருக்காரு ஆண்டவர். பிசாசு ஈட்டியை வாங்கி உன்னை கொல்ல பார்க்குறான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்துகிட்டு இருக்க. ஆண்டவர் ஆத்துமாவில் சொல்கிறாரு, பயப்படாத, நானே உனக்கு மீட்பு. ரட்சிப்புன்னு என்ன அர்த்தம்? மீட்பு. உன்னுடைய பாதுகாவலர் நான். அடுத்த வசனம் என்ன எழுதிருக்கு? ஆமென். ஆமென். ஆவார்களாக. இதெல்லாம் புற நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு வெளிச்சமாயிருந்தால், நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாயிருந்தால் இந்த காரியம் புற நடக்கும். அல்லேலூயா. தேவனுடைய யுத்தத்திலும் பார்த்தீங்கன்னா நேராகுது. தேவனுடைய யுத்தத்திலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது. 1 மைல் தூரம் வர சொன்னால் வந்து பார்ப்போம். ஏன் போக சொன்னார் தெரியுமா? 2வது மைல், அதாவது இந்த ரோமானியர்கள் வந்து யூதர்களை ஆண்டார்கள். ரோமானிய போர் வீரன் அலைக்ஸ் போயிட்டு இருக்கார். போர் வீரர் ஒரு பெரிய பெட்டி வச்சிருக்கிறார். வச்சுக்கிட்டு இருக்கும்போது நேர அந்த நிசியா வந்துட்டான். நிசியா யூதன், அவன் வந்து ரோமனில் பேரரசில் போர் வீரனாக இருக்கார், அதாவது மிலிட்ரியில் இருக்கார். நிசியா பார்த்தோன்னா அவளை பிடிச்சி கையை பிடிச்சிட்டு, நீ எந்த ஊர்? நான் யூதர், நீ இந்த பெட்டி இட்டுட்டு வா. இப்போ அதில் வச்சக்கூடாது, என்னச்சின்னு தரணும். எனக்கு வயிறு பசிக்கு அம்மா கூப்பிடுதா, நான் வீட்டுக்கு போடணும். அவன்கிட்ட என்ன செய்ய முடியாது சொல்லி. ஏன்னா ரோம பேரரசில் இருக்கான். இப்போவுமே போலீஸை கண்டா மாத்திரம் ஏன் ஓடுதியா? அவ்வளோ பவர் இருக்கு அவனுக்கு. இல்லையா? இவன் என்ன செய்தா, ஒரு 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 மைல் தூரம் போயிட்டான். போன உடனே திருப்பி சொல்லுதான். 1 மைல் தூரம் இவன் யாசிக்கிட்டே போவான். யார? அலைக்ஸ் இல்லை, அந்த அந்த ரோம வீரனை. படுகாவி போய் எங்கள் அம்மா உப்பு வாங்கிட்டு சொன்னால் அதுக்குள்ளே இங்கே கூப்பிட்டுட்டு வந்துட்டான். 1 மைல் தூரம் வந்துட்டான், வச்சுட்டான்னு ஏசிக்கிட்டே போவான். போய் அவன் காலிலே போட்டுருவா இந்த போல இருந்தான். ஆனால் இவன் சொல்லாமல் என்னச்சிதா, இன்னொரு மைல் நான் கொண்டு வரேன். முதல்ல வந்தது அவனுக்கு குஷியாக இருக்கும்.
ரெண்டாவது இவர் செய்கிறாள், நான் ஒன்றும் சொல்லாமல் நான் கொண்டு வரேன் அவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லு. நடக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ரோமானியனுக்கு எப்படி இருக்கும்? என்ன வேண மனசுக்குள்ள அறுத்துக்கிட்டு இருக்கோம். அதான் ஆண்டவர் சொன்னார், தீமையை நன்மையினால் வரல. அவன் ஒரு மைல் சொல்கிறானா, அந்த ஒரு மைலோட நிப்பாட்டிக்கிட்டேன்னா நீ ஏசிட்டு போக வேண்டியதான், அவன் சந்தோஷப்பட்டுட்டு போக வேண்டியதான். ஒரு 2வது மைல் நான் வாரண்ட்டு நீ போனன்னா தீமைக்கு நன்மை செய்தால் இதுதான் வெளிச்சம். எது வெளிச்சம்? இதுதான் வெளிச்சம். இது என்ன செய்யும்? அவன் அந்த அந்த ரோம பேரரசனுடைய ரோம போர் வீரனுடைய இருதயத்தை அறுக்க ஆரம்பிச்சிடும். 1 மைல் தூரம் சங்கடப்பட்டு வந்திருக்கா, 2வது மைல் நான் கொண்டு வரவங்கள நம்மெல்லாம் ஒரு அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குன்னு வரும். அதுக்காக தான் அவர் இதெல்லாம் வெளிச்சத்தின் சத்துவங்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்ல 6வது வசனம், இருளும் அவர்களுடைய வழி இருளும் சர்க்கலுமாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். போதும். ஒரு இருள் வந்துட்டு, துன்பம் வந்துட்டு, ஈட்டியை வாங்கி உங்களை இது பண்ண வந்துட்டான். பின்னால் திரும்பி பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சத்தம் கேட்கு, ஆத்துமாவே நான் தான் உனக்கு ரட்சிப்புன்னு சத்தம் கேட்கு. அதுக்கப்புறம் தேவ தூதர்கள் அவனை துரத்துகிறார்கள். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 44வது அதிகாரம். எல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு தான். 44வது அதிகாரம் வாசிக்காத 15, 16, 17. வாசிங்க 44வது அதிகாரம். இருளின் காரியம் எப்படி இருப்பாருங்க? நிந்தனை, தூஷணம், சத்தத்தின் நிமித்தம், சத்ரு நிமித்தமும், பழி வாங்குகிற நிமித்தமும், இலட்சையின் நிமித்தமும் எனக்கு முன்பா. இது என்னது? இருள். இது என்ன சாதாரண இருள் இல்ல, மரண இருள். அல்லேலூயா. என்ன இருள்? மரண இருள். நிந்தை, அவமானம், நெருக்கம், துன்பம், துயரம் எல்லாம். அடுத்த என்ன எழுதிருக்கு? மறக்கவில்லை, மறக்கவும் இல்லை, துரோகம் பண்ணவும் இல்லை. ஆமென். இருந்தும் பின்வாங்கவும் இல்லை. போதும். இதுதான் பாதுகாப்பு. உங்களுக்கு நெருக்கம், மரண இருள் வந்துட்டா நீங்க எங்க ஓடணும்? தேவனுடைய பாதைக்கு ஓடணும், வேத வசனத்திற்கு ஓடணும். அப்பதான் நீங்க அதுல தப்பிக்க முடியும். அதான் வெளிச்சம். கால்களுக்கு தீபமா இருக்கும். அல்லேலூயா. நெருக்கம், துன்பம் இல்லாத மனுஷன் உலகத்தில் ஒருத்தருமே. எல்லாத்துக்கும் நெருக்கம் உண்டு, எல்லாத்துக்கும் துன்பம் உண்டு, எல்லாத்துக்கும் துயரம் உண்டு. ஆனால் விடுதலை இயேசுநாதர்கிட்ட மட்டும்தான். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 36வது அதிகாரம் முடிச்சுட்டு 8, 9, 10. ஆமென், ஆமென். தீர்த்தீர் இருக்கிறது. போதும். இப்ப எது வெளிச்சமா? ஆலயத்தின் சம்பூர்ணமாகிய ஊற்று. என்னது ஊற்றுனா? என்னது? அபிஷேகம். நீங்க சம்பூர்ணம்னா என்ன? ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. வயல்ல நம்ம நெல் விதைச்சோம்னா நெல் கிடைக்கும், ஆடு மேய்ச்சா ஆடு கிடைக்கும், பயிர் வச்சா பயிர் கிடைக்கும். ஆனால் கோயிலுக்கு போனால் என்ன கிடைக்கும்? வேலை கோயிலுக்கு போனால் என்ன கிடைக்கும்? இது இங்க வந்து நெல்லை எதிர்பார்க்க கூடாது. இங்க அல்லேலூயா. மற்றதெல்லாம் இதெல்லாம் தேடினா அது கூடவே கொடுக்கப்படும். அல்லேலூயா. இங்க வந்த உடனே ஆலயத்தின் சம்பூர்ணம்னா, பூரணம்னா முழுமை, சம்பூர்ணம்னா திருப்தியான முழுமை.
அந்த முழுமையான ஆசீர்வாதம் எதில் இருக்குன்னா அபிஷேகத்தில் இருக்கு. எதில் இருக்கு? அந்த ஊற்று. அது நமக்கு ஆத்தும தெளிவை கொடுத்து இருளை பகலாக்கிவிடும். நீங்க ஜெபம் பண்றீங்க, உங்களுக்கு அபிஷேகம் இறங்கும் வரை ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. உங்க ஆத்துமாவில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஆவியானவர் நிரப்பிடுவார். யாரா இருந்தாலும் நிரப்பிடுவார். விசுவாசம் தான் அதுக்கு அவருக்கு கணக்கு. அவர் முகத்தை பார்க்கறது இல்லை, ஆள் கருப்பா சிவப்பான்னு பார்க்கறது இல்லை, படிச்சிருக்கா நான் படிக்கலைன்னு பார்க்கறது இல்லை. ஒரே இருதயத்தை எனக்கு தான். இருதயத்தை என்னைக்கு கொடுக்கீங்களோ நீங்கள் அபிஷேகத்தில் நிரப்பப்படுவீர்கள், நீங்கள் வெளிச்சத்தில் நடப்பீர்கள். வெளிச்சம் எதுன்னா உங்கள் வீட்டில் உள்ள இருளை நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான் வெளிச்சம். நீங்கள் கண்டுபிடிக்க ஜெயிக்கிறதுன்னு கர்த்தர். நீங்கள் இப்போ கண்டுபிடிக்க வரையும் உங்களுக்கு விசுவாசம் வராது. கண்டுபிடிச்ச உடனே தேவன் ஜெயிப்பாருன்னு விசுவாசம் வரும். உடனே உங்கள் ஆத்மாவை கூப்பிட்டு சொல்ல, உன் ரட்சிப்பு நான் தான், உனக்கு ரட்சிப்புன்னு என் ஆத்மாவை நோக்கி சொல்லுவார். யுத்தம் யாருடையது? பிசாசை போய் யார் பார்த்துருக்கா? ஒருத்தரும் பார்க்கல. ஆனால் கிரியைகளை பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் தேவனை நம்பினா போதும், விசுவாசிச்சா போதும், அது ஜெயிக்கப்பட்டுரும். அல்லேலூயா. பிசாசுகிட்ட யுத்தம் பண்ணுறது யார் போய் சண்டை போட்டு ஜெயிக்க முடியும்? அல்லேலூயா. யார் போய் சண்டை போட்டு ஜெயிக்க முடியும்? அதுதான் அவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீ ஈட்டியை கொண்டு போய் அடித்து விரட்டி துரத்துவீர்கள், இல்லை வாரியலால் பிசாசை அடித்து துரத்துவீர்கள், இல்லை சவுக்கு எடுத்து அடி அடின்னு அடித்து பிசாசை துரத்துவீர்கள். அப்படி துரத்த முடியாது. நீ ஆவியானவர் வந்துட்டா உனக்கு வெளிச்சம் கிடைக்கும். அதாவது ஆவியானவர் வந்துட்டா சொல்லுங்க, ஆவியானவர் எனக்குள் வருவதின் அடையாளம் என் மேல் படுகிற அபிஷேகம். என் மேல் படுகிற அபிஷேகம், எனக்குள் ஊறுகிற அபிஷேகம், எனக்கு விரோதமாய் எழும்புகிற அந்தகார இருளையும் மரண இருளையும் அந்தகாரத்தையும் முறியடிக்கும். இதுதான் வெளிச்சம். அல்லேலூயா. இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க தப்பிக்கப்பட்டுருவீங்க. ஜெபம் பண்ணும்போது நீங்க ஜெபம் பண்ணணும். இந்த விடியகாலமும் சாயங்காலமும் 1-2 மணி நேரம் ஜெபம் பண்றோம். எப்படி போனாலும் 1.25 மணி நேரம் காலையிலும் சாயங்காலம் சேர்த்து. இது பயங்கர பாதுகாப்பு. உங்க வீட்டில் பயங்கர 1000 நாட்களை பார்க்கிறோம், ஒரு நாள் நல்லது, பயங்கரமான பாதுகாப்பு உண்டாகும். அதுதான் வெளிச்சம். உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளவு தூரம் ஜெபத்திலலாம் கலந்துக்கிட்டு அபிஷேகத்தில் நிரம்பி தேவனுக்கு பயந்து தேவனை துதித்து அந்த பிரசன்னத்தை காத்துக்கிட்டீங்களா, உங்கள் வீட்டில் வர இருளை ஆண்டவர் எந்த கோணத்தில் இருள் வருதுன்னு சொல்லிடுவார். நீங்கள் ஜெபமே பார்க்காம சீரியல் பார்த்துக்கிட்டு, நெட்டில் ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு, யூடியூப்பை பார்த்துக்கிட்டு நேரம் காலத்தை ஓட்டிக்கிட்டுருந்தீங்கன்னா நீங்கள் பிரச்சனை வரும்போது எது முன்னே வரும் தெரியுமா? அந்த சித்தி தான் முன்னே வருவோம். சித்தியாக சித்தி சீரியல்லாம் முடிஞ்சிடுதோ? எதுவுமே சொன்னாங்க, எப்பவுமே சொன்னாங்க சீரியல் தான் முன்ன வர்றான். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் பிரச்சனை வரும்போது ஜெபத்தில் கலந்து உங்கள் தனி ஜெபம் பண்ணி வேதத்தை வாசிச்சிருந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை இருள் வரும்போது எது முன்ன வரும் தெரியுமா? அபிஷேகத்தினால தேவ மேன் வைக்கிற விசுவாசம் முன்ன வரும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசம் வரும்போது ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் ஜெயிக்கப்படுறது நீங்கள் இல்லை, தேவர் பிதாவின் ஆவியானவர். இந்த விசுவாசம் தான் பிரச்சனை. ஒரு பிசாசை ஜெயிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? விசுவாசம் இருக்கா இல்லையா, இதான் பிரச்சனை. நீங்கள் தேவனை விசுவாசம் ஜெயிச்சிருவீங்க, பிசாசை விசுவாசம்னா மாட்டிக்கிட்டீங்க. விசுவாசம் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? தேவனோடு எப்பவும் தொடர்பில் இருக்கணும். எப்பவும் தொடர்பில் இருந்தேன்னா நீங்கள் எப்போ இருளில் போனாலும், எப்போ மரண இருளில் போனாலும், எப்போ அந்தகாரத்தில் போனாலும் உங்களுக்கு வெளிச்சம் பிறக்கும். அல்லேலூயா. எங்கே இருந்தாலும் வெளிச்சம் உண்டாயிரும். என்ன வெளிச்சம் எங்கேருந்து உண்டாகும்? பரத்திலிருந்து அனுப்பப்படுகிற விசுவாசம் உங்களை பலப்படுத்திடும். எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்துக்க, யெகோவா ஈர அவர் பார்த்துக்கிடுவார். அப்படிங்கிற உங்களுக்கு விசுவாசம் வந்துட்டுதா அந்த காரியம் ஜெயம்னு அர்த்தம். இல்லைன்னா உள்ள பயப்படுதீங்களா, அந்த காரியத்தை பற்றி பயப்படுதீங்களா, நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம்.
அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஒரு துன்பம் வந்துட்டு, ஒரு நிந்தனை வந்துட்டு, ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கில் போய்கிட்டு இருக்கீங்க. உங்கள் இருதயத்தை அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிற விசுவாசம் வருதா? நீங்கள் ஜெயம் எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஐயோ இந்த பிரச்சனையினால நான் மாட்டிக்கிட்டு வேணும், எனக்கு நஷ்டம் ஆயிருமோ, எங்கள் பிள்ளைகளுக்கு என்னமாவது ஆயிருமோ அப்படிலாம் நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் எங்கே இருக்கீங்க? இருளில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த வெளிச்சம் பிறக்கணும்னா நீங்கள் தேவனோடு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எந்த வகையிலையாவது, எந்த வகையில் நீங்கள் விடிய காலம் சாயங்காலம் இந்த ஜெபத்தில் கலந்துக்கணும். தனி ஜெபம் உங்கள் வீட்டில் பண்ணுங்க 1 மணி நேரம். ஆனால் ஐக்கிய ஜெபமும் அவசியம். தொடர்பு இருக்கணும். நீங்கள் வர்ற காலம் பிசாசும் போட்டி விடுதான், எல்லாத்தையும் நரகத்துக்கு கொண்டு போடும்னே. அதுதான் அந்த கொள்ளனா எல்லாம் யாரெல்லாம் கோவேக்சின் ஊசி போட்டாங்களோ அவ்வளோ பேர் மாட்டிக்கிட்டோம். போடாத ஆள் கிடையாது, எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ கூட்டி கொண்டு போடணும். போட்டவங்க பூரா மாட்டிக்கிட்டான். இது அவர் மோடி பண்ணதில்லை, இல்லை யாரு அவன் பிசாசு பண்றாங்க. மொத்தமா எங்க கொண்டு போனோம்? பரலோகத்துக்கா? ஆனா ஆண்டவர் என்ன நினைக்காரு, ஒருத்தரால் தப்ப விடாம எங்க போனோம்? எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பா, எல்லாருடைய நாவும். இப்ப 2 பேர், இப்ப உங்களுக்குள்ள விஷம் கலந்தாச்சு. நீ யாரோ எவ்வளமோ எப்படியோ விஷம் கலந்தாச்சு. இந்த விஷத்துல இருந்து மீட்டெடுக்கிறவர் யாரு? அவர் தான் மீட்டெடுப்பாரு. ஐயோ கோவேக்சின் போட்டாங்களே, ரத்தம் அங்கங்கே உறைஞ்சிரும்னுங்காங்களே, மண்டையில் உறைஞ்சினா லூஸ் வந்துடும், இருதயத்தில் உறைஞ்சினா காற்று நின்றுடும், இப்படிலாம் நீங்கள் யோசனை பண்ணிக்கினே வச்சுக்கிடுவோம். எங்கே மாட்டிக்கிடுவோம்? இசாசின் கடவாய்ப்பற்களில் மாட்டிக்கிடுவோம், இருளில் மாட்டிக்கிடுவோம். கோவேக்சின் ஊசி போட்டதுனால ரத்தத்துக்குள்ள அந்த மருந்து பூரா கலந்து எல்லா பகுதியிலும் பரவி இருக்குது நெசம். ஆனால் என் தேவன் இந்த அசுத்த ரத்தத்தை எடுத்துட்டு பரிசுத்த ரத்தத்தை வைக்க அல்லவர். அந்த ரத்தத்தில் அணுக்கல்ல இருக்கிற விஷத்தை அண்மையை கூட ஒழிச்சு கட்ட யார் வல்லவர்? தேவன் வல்லவர். அந்த விசுவாசம் வரணும். இது எப்போ பாதிக்கும்னே தெரியாதான். இந்த கோவேக்சின் ஊசி போட்டது எல்லா ரத்தத்திலையும் இந்த கெமிக்கல் போய் சேர்ந்தாச்சு. அவங்க இந்த உடம்புல யார் யாருக்கு தெம்பு குறைய இருக்காங்களோ அவங்கெல்லாம் டக்குன்னு அடிபட்டுக்கிட்டே இருப்பாங்க. சொல்லுங்க, எனக்கு தெம்பு இல்லை, ஆனால் எனக்கு தெம்பை தரக்கூடிய தேவன் எனக்குள் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நடமாடும் கொள்ளை நோய்க்கு யார் தப்பி வைப்பாராம்? தேவன். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் நடக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். கோவேக்சின் போட்டவங்க அப்புறம் மாட்டிக்கிட்டது உண்மைதான். ஆனால் என்னை தொடாது, எங்களை தொடாது. உலகத்தில் இருப்பவனை பார்க்கல எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எந்த விஷத்தன்மையும் தேவன் மொறிக்க வல்லவர். கல்லான இருதயத்தை எடுத்துட்டே சதையான எடுத்து வைக்காரு. ரத்தத்தெல்லாம் அப்படியே மாத்திருவாரு, எல்லாத்தையும் மாத்திருவாரு. அல்லேலூயா. இருள் வரும், ஆனால் அது வெளிச்சமாய் மாறும். அல்லேலூயா. இதெல்லாம் காரியங்கள். வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். எப்படி கோவேக்சினுக்குள்ளே மருந்து உங்களுக்குள்ளே நுழைஞ்சிருக்கோ அதை காட்டிலும் வெளிச்சம் எங்கே இருக்கணும்? உள்ளே இருக்கணும். இருந்ததுன்னா 2 பேரில் யார் ஜெயிக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆமீன். அவன் விஷம் ஜெயிச்சிட்டுனா நம்ம அவுட்டு. ஆமீன். ஆண்டவர் வெளிச்சம் ஜெயிச்சிட்டுனா நம்ம 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறுவோம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்துன்னு இருக்கோம்.